Hi friends, இப்போ தான் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என் பேர் அனுப்பிரியா. ஸோ இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங். ஸோ எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் புக். இது 12th ஃபிசிக்ஸ் புக். இல்லை சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு நான் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஆக்சுவலி பார்த்தா ரொம்ப பெருசு. நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் காமிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூலும்ஸ் லா. ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கோ அந்தந்த சப்ஜெக்ட்கான தனியான ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கூலும்ஸ் லா எழுதுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த சாப்டர் எடுக்க போகிறீங்களோ அந்த சாப்டரோட பேர் போட்டுக்கோங்க. செகண்ட் நீங்கள் இதை என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ வேணா உங்களுக்கு அந்த டேட்டையும் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே டேட் போட்டுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கூலும்ஸ் லானா அதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ நம்ம கூலும்ஸ் லா இதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லான்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயே எப்படி கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கூலும்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒரு கொஸ்டின் வரும். அது இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது நல்லா படிச்சுக்கோங்க. இதை படிச்சுட்டு இந்த ஒரு பாயிண்ட்ல என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. நான் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூலும்ஸ் லாக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான டிஃப்ரென்சஸ் எழுதிட்டேன். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜி கான்ஸ்டன்ட். இப்போ ஜி இஸ் ஈக்குவல் டு 6.626 into 10 to the power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் மைனஸ் 2. இப்போ இங்கே கே பார்த்தீங்கன்னா 9 into 10 power 9 நியூட்டன் எம் ஸ்கொயர் சி பவர் மைனஸ் 2. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இது ரெண்டுத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு கீவேர்ட் இருக்கு. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸஸ் பிட்வீன் ஜிஎஃப்னு போட்டுக்கோங்க. கிராவிடேஷன் ஃபோர்ஸஸ் பிட்வீன் டூ மாசஸ் அட்ராக்டிவ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கூலும்ஸ் ஃபோர்ஸ் இஸ் சம்டைம்ஸ் ரெப்பல்சிவ். பாசிட்டிவ் அப்படின்னா ரெப்பல்சிவா இருக்கும், சில டைம்ஸ் அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இஸ் போத் அட்ராக்டிவ் அண்ட் ரெப்பல்சிவ். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் கூலும் ஃபோர்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கிறது அப்படியே எடுத்து எழுதுறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக எழுதிடணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இது எழுதிக்கோங்க. இந்த டிஃப்ரென்சஸ் எழுதிட்டனாலே உங்களுக்கு ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெர்மிட்டிவிட்டி. இது ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன். ஸோ உங்களுக்கு எப்சிலான் நாட் எவ்வளோன்றது நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லை இந்த கான்ஸ்டன்ஸ்லாம் மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எப்சிலான் நாட் 8.85 into 10 to the power minus 12, கே 9 into 10 to the power 9. அதுக்கப்புறம் அதோட யூனிட். ஸோ அதோட யூனிட் பார்த்தீங்கனாலே அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்டே நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்ன, எப்சிலான் நாட், எப்சிலான் ஆர் அண்ட் எப்சிலானுக்கு உள்ள ரிலேட்டிவிட்டி என்ன. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எப்சிலான் ஆன்றது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஸோ அது மூணுத்துக்கும் ஆன ரிலேஷன் என்னன்றதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கிறதுன்றது அதற்கு கீவேர்ட்ஸ் எடுக்கணுமே தவிர மொத்தமாக நீங்கள் சென்டென்ஸாக எழுதக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட இப்போ நோட் புக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. பிரின்சிபல்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் என்ன எழுதுவேன்னு பார்த்தீங்கன்னா the total force acting on
on a given charge is equal to sum of forces exerted on it by all other charges. You can use simply Q. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எழுதிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெரிவேஷன் நீங்கள் வந்து கன்சிடர் சிஸ்டம் ஆஃப் என் சார்ஜஸ் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இல்லை வந்துட்டு ஒன்ஸ் பார்த்துக்கிட்டாலே போதும். பார்த்துக்கிட்டு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். இதோ இந்த சம் பண்ணுறது, இந்த டோட்டல் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டா போதும் உங்கள் நோட்ஸ் இருக்கும்போது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா another point charge q naught, அது வந்து டெஸ்ட் சார்ஜ்னு சொல்லுவாங்க, is placed at a point p which is at a distance r from the charge q. ஸோ இதில் இருக்கிறது மொத்தமாக நீங்கள் எழுதணும். ஜஸ்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கீழே இது வரணும், அதுக்கப்புறம் இங்கே வரணும், இதுக்கப்புறம் ஒரு 50 டெரிவேஷன் இருக்கும். இவ்வளோதான் இது டெரிவேஷன்றது. E vector is equal to f vector by q naught is equal to kq by r square into r cap is equal to வந்தா இந்த ஃபார்முலா வந்துடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ வந்து இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வரும், அதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா if the charge q is positive then the electric field points, எந்த பக்கம் வந்துட்டு எது இருக்குன்றதை வந்து ஜஸ்ட் ஒரு டயக்ராமேட்டிக்காக வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் நோட்டில் இதே மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. you no need to write down these points. instead நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதவே வச்சுக்கலாம். இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு இருக்க வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டாபிக் போட்டு எழுதுறீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு Q வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா, அதாவது சார்ஜ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாவை அவேல போடணும். சப்போஸ் வந்து மைனஸ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் வந்து டுவர்ட்ஸ் தி சார்ஜ் போடணும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஆல். இதை நீங்கள் வந்துட்டு சென்டென்ஸு அதுக்கப்புறம் மாற்றி எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோடதுல வந்துட்டு இதே மாதிரி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் எப்படி இருக்கும், நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் எப்படி இருக்கும் டயக்ராம்லேயே தெரியுது. ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா வந்துட்டு லைன்ஸ்லாம் வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்கும் ப்ளஸ் ஒரே மேக்னிடியூடில் இருக்கும். அவ்வளோதான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்திங்கன்னா ஒரே டைரக்ஷனில் இருக்காது, இல்லைனா வந்து ஒரே மேக்னிடியூடில் இருக்காது, இல்லை ரெண்டுமே இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு a continuous charge display is very important question. 12th வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக எழுதணும். இதை வந்து ஒன்றுத்தை படிச்சுட்டு நீங்கள் மித்த மூணுத்தை எழுதலாம் நினைக்காதீங்க. இதை வந்துட்டு கரெக்டாக படிங்க. இந்த இடத்துலலாம் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து புரிஞ்சு படிங்க. மக்கப் பண்ணிங்கன்னா இது வரதுலாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ எப்பவுமே வந்து புரிஞ்சு படிங்க, மக்கப் பண்ணவே பண்ணாதீங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருக்காங்க. So electric field line starts from positive charge and end at negative charge or infinity. இதையுமே நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட நோட்ஸில் அதுக்கு டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க, நான் புக்லேயே படிச்சுக்கலான்ட்டு இருக்காதீங்க. நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களோட நோட் புக்லேயே நீங்கள் வந்துட்டு டயக்ராம்லாம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நீங்கள் இதுக்கு எக்ஸாம்பிள் CO வாட்டர் அமோனியா HCl எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல். ஸோ இதே மாதிரி வந்து தேர்ட் லெசன்லேயும் ஒன்று வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து படிக்கும்போது வந்து புரிஞ்சுக்கிட்டு படித்தாதான் இதுக்கெல்லாம் கரெக்டான வந்து வெக்டார் இது போட முடியும், டைரக்ஷன் போட முடியும், டைரக்ஷன் வெக்டார் கரெக்டாக போட முடியும். தேர்ட் லெசன் இந்த இதுவாக வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஒன் வரும். ஸோ அது வந்து டைபோல் தான், அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு போல்ஸ் வரும், அந்த நார்த் போல் சவுத் போல் வச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக படிக்கணும். இதுலையாவது பரவாயில்ல, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் போனீங்கன்னா ஃபுல்லாக டைரக்ஷன் வெக்டார் கரெக்டாக போட்டிருக்கணும். அதுக்கு நீங்கள் புரிஞ்சு படிக்கணும், மக்கப் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இட் மே பி ஆஸ்க்ட் இன் 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸில் கேட்கலாம். இது வந்து நீங்கள் பாயிண்ட் ஆக்சுவலி போடலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, கன்சிடர் எலக்ட்ரிக் டைபோல் ஆஃப் டைபோல் மூமெண்ட் P வெக்டார். ஸோ ஜஸ்ட் ஒரு டைபோல் P வெக்டார் எடுத்துக்கோங்க. நோட் புக்கில் எழுதும் போது இப்படி எழுதுங்க. ஜஸ்ட் P வெக்டார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டுக்கோங்க. P வெக்டார் பிளேஸ் a uniform electric field E வெக்டார். ஸோ இந்த P வெக்டார் டைபோலை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறாங்க. ஸோ பிளேஸ்டு in E vector.
ஓகேவா? அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் electric field, same direction magnitude uniform electric field. The charge plus q will experience a force of, so charge plus q இருக்கு பாத்தீங்களா, இது என்ன force வந்து இது ஆகும்னா experience பண்ணு பாத்தீங்கன்னா வந்துட்டு qe vector force experienced இப்படி போட்டுக்கோங்க, பெஸ்ட் மெத்தட். இப்போ மைனஸ் q க்கு அப்படியே ஆப்போசிட், force experienced வந்துட்டு மைனஸ் qe vectorனு வரும். So இந்த மாதிரி வந்து பாயிண்ட் பாயிண்டா போட்டுக்கோங்க. So the total force acting on the dipole is 0. So F vector 1 plus F vector 2 னு போட்டு வச்சுக்கோங்க, சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். So இது equal to 0. So total force வந்து TF வந்து 0 ஆயிடுதா? So that's all, முடிஞ்சுது. So இந்த மாதிரி வந்து எப்படி வந்து அது வந்து கீவேர்டு எடுத்து அதை நீங்க வந்து எழுதி இது மாதிரி வந்து நல்லா எழுதி பார்க்கும் போதே, ஆக்சுவலி நீங்க நோட்ஸ் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி வந்து மெமரைஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். ஸோ இதில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட டெஃபினேஷன் இங்கே இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலோட டெஃபினேஷன் கேட்பாங்க. ஸோ அது வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது மேபி 1 மார்க்ல இதில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன வந்து இஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ், ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை எலக்ட்ரிக் டைபோல் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், சப்போஸ் இது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னா, தென் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை பிளஸ் கியூ is different from that experienced by minus q. In addition to the torque, there will be a net force acting on the dipole. So torque க்கு additional ஒரு force அங்க இருக்கும். So இது வந்து 1 மார்க்ல கேட்கலாம். So இந்த கான்செப்டை பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஸோ இதுலேயும் பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த பாயிண்ட்ஸும் நான் சொன்ன மாதிரி கீவேர்ட்ஸாக போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் மாதிரி இருக்குது, இதேவே உங்கள் நோட் புக்கில் வச்சுக்கோங்க. சப்போஸ் அப்படி அவங்க கொடுக்கலனாலும் நீங்களாவே இந்த மாதிரி டயக்ராமாக வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை மைண்ட் மேப் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து டாபிக் டு டாபிக் வந்து பிரான்ச்சஸ் வச்சு வந்துட்டு ஜஸ்ட் இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அது கீழே வந்து என்ன வருது யூனிஃபார்மு நான் யூனிஃபார்மு, ஸோ இப்படி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்க்கு 2 டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, ரெண்டுத்தையும் படிக்காதீங்க. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்வி பொட்டென்ஷியல் ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்களாவே வந்துட்டு போட்டுக்கலாம் இம்பார்ட்டண்ட்டாக எது எது வருதோ அப்படி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இந்த டாப்பிக்கை வந்துட்டு நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றதை ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டெஃபினிஷன், அந்த டெஃபினிஷனுக்கு அப்புறமா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் 3 இருக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் for uniform electric field, electric flux for non-uniform electric field, and arbitrarily shaped, arbitrarily unshaped, arbitrarily shaped area. ஸோ இது போடும்போது இவ்வளோ சின்ன ஸ்பேஸ்லாம் எடுக்காதீங்க, ஒரு தனியாக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூ பேஜ் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, அதுக்கு கீழே வந்து 3 கேப் விட்டு 3 பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. 3 பாக்ஸஸ் போட்டு ஒரு பாக்ஸில் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கப்புறம் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் ஆர்பிட்டர்லி ஷேப்டு ஏரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் க்ளோஸ்டு சர்ஃபேசஸ். அப்புறம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், காஸ் லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ காஸ் லா வந்து படிச்சுக்கோங்க. இது ஆக்சுவலி வந்து காஸ் லான்ற பேரில் கேட்க மாட்டாங்க, டிரைவ் தி ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் ஃப்ரம் காஸ் லா கேட்பாங்க. ஸோ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ், மொத்தம் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நோட் புக்கில், இப்போ இந்த நோட் புக்கில் என்ன பண்ணுங்கள், இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இதோட டெரிவேஷன்ஸ் தனியாக போட்டுக்கிட்டு இதில் இருக்கிறதுல வந்துட்டு நிறைய கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்சிடர்லி இதோட யூனிஃபார்ம் லீனியர் டென்சிட்டியை மென்ஷன் பண்ணி ஆகணும். அப்புறம் பீன்ற பாயிண்ட் வந்து பர்பெண்டிகுலர் distance r from the wire, அதை வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா வந்து we are chosen 2 small charge elements, இதை வந்து கன்ஃபார்மாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப குட்டி குட்டி மைன்யூட்டானதெல்லாம் வந்துட்டு கன்ஃபார்மாக அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட், எனக்கே ஒரு வாட்டி வந்து மார்க் குறைஞ்சிருக்கு நான் ஆக்சுவலி இதை மென்ஷன் பண்ணாதனால. ஸோ இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை நல்லா மென்ஷன் பண்ணிடுங்க. இதை வந்துட்டு
லீனியர் சார்ஜ் டென்சிட்டி வந்துட்டு greater than 0 னா என்ன கண்டிஷன், less than 0 னா என்ன கண்டிஷன். அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரூ ஒன்லி ஃபார் அ இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் வயர். இது வந்து இன்ஃபினிட்லி ஃபார் சார்ஜ்டு வயர் ஆஃப் ஃபைனைட் லென்த் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் நீட் நாட் பி ரேடியல் அட் பாயிண்ட்ஸ். பட் அதுலேயும் ஒரு வந்து அப்ராக்சிமேட்டாக எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா true around the midpoint of the wire and far away from both ends of the wire. ஸோ இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்து உங்கள் நோட் புக்கில் இதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டைமில் ரெஃபர் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து கரெக்டாக என்னென்ன ரீசன், மெயின் ரீசன் இதில் இருக்கும் இந்த பேராகிராஃப், பெரிய பெரிய பேராகிராஃபில் அதை நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து இந்த பேர் என்ன கான்செப்டல் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். இந்த டியூரிங் லைட்னிங்கில் நீங்கள் எங்கே உட்காருவீங்க அப்படின்னும் போது வந்துட்டு எதுக்காகன்னு சொல்லணும். இதுல இருந்து 2 இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் சொல்லணும் டியூரிங் சின்ஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு இஸ் 0. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸ் இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் போலார் போலார் மாலிகுல்ஸ் என்னன்னு படிச்சுக்கோங்க. அதுக்கான எக்ஸாம்பிளை வந்து எடுத்துக்கோங்க, படிச்சுட்டு அதுக்கான எக்ஸாம்பிள். அப்புறம் போலரைசேஷன் வித் அதோட இந்த P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு psi E வெக்டார் எக்ஸ்டர்னல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ். ஸோ கெப்பாசிட்டர்ஸ்லேயே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டயலக்ட்ரிக்ஸ். ஆக்சுவலி நான் உங்களுக்கு 12th டெஸ்ட் சீரீஸில் வந்துட்டு இந்த இதுலேயே வந்து இந்த கொஸ்டினும் கொடுத்துருந்தேன், இந்த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர் கொஸ்டினும் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் இது வந்து எங்கள் ஸ்கூலில் ஆஃபனாக இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க, கெப்பாசிட்டர், சீரீஸ், பேரலல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரிஸ், செல்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் கேட்பாங்க. அண்ட் இந்த ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறமா வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு இதுலேருந்து நீங்கள் வந்துட்டு எப்படி வந்து நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவுமே வந்து கீவேர்ட்ஸை நோட்ஸில் எழுதுங்க, எக்ஸ்ட்ராவாக கிராமர்லாம் தேவை கிடையாது. பிகாஸ் இந்த நோட்ஸ் நமக்காக, நம்ம கிளாரிஃபிகேஷனுக்காக. ஸோ வந்து எக்ஸ்ட்ராவாக எழுதாதீங்க. நோட்ஸுன்றது ரொம்பவே வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய இப்போ வந்து ஒரு பெரிய பேராகிராஃப்னா கூட நீங்கள் அதை ஷார்ட் பண்ணணும். வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர்லேயே இதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறமா இந்த கீழே பார்த்தீங்கன்னா யூசஸ் இருக்கும். இந்த ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ்ட் இன் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் யூஸ் டு ஆக்சிலரேட். ஸோ இதை நீங்கள் யூசஸ்ன்னு வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா யூசஸ்ன்னு போட்டு accelerate positive ions. Positive ions are the protons and neutrons. Okay friends, thank you for watching. இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நாங்க போட்டிருக்க வீடியோஸை போய் பார்த்துட்டு அந்த எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்க. Okay friends, bye.